ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிருப்பாங்க போலப்பா. சாயப்பான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நீங்க வந்து நின்றுப்பீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசா சாதாரண வலிதான், வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்டீங்களாப்பா. இல்ல வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொன்னே. கலையை எங்க அப்படின்னு கேட்டோன்னே அவளும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு சொன்னோனையும் சரி நான் கலைக்கு நான் போன் பண்ணி நான் சொல்றேன், வலி சரியா போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னீங்கப்பா. பார்த்தா அதுக்கப்புறம் வந்து எந்த வலியுமே இல்லையாப்பா. ஆமாப்பா, அப்படி வந்து நின்னீங்களாம்ப்பா. நீங்கதான் நின்னீங்களா? கனவுல இல்லப்பா, நிஜமாவே பகல்ல. நான் அப்பாவும் ஹாஸ்பிடல் போயிட்டாங்கப்பா திங்கக்கிழமை. இல்ல நானும் நிறைய பேரு கனவுல பாபா போறாரு. பாபாவோட பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்கள்ல நான் என்ன வந்து யூடியூப்ல நிறைய பாக்குறாங்க. அதனால சில பேர் கனவுல நானும் வர்றேன். இது கனவு இல்லப்பா, நிஜத்திலேயே பகல்லப்பா. அது நிஜத்திலயா? பகல்லப்பா. அது பகல்ல வந்து அம்மா வலிக்குது, யாருமே இல்லப்பா வீட்டுல. பாப்பா எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டா, நானும் வெளியே போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அம்மா 2 நாளாவே நஞ்சு வலிக்குதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சனி ஞாயிறு நான் லைட்டா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லைட்டா ஹீல் பண்ணி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் ஹீல் பண்ணி விட்டேன்ப்பா. திங்கக்கிழமை காலையில நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்தோடனே ரொம்ப நெஞ்சு வலிச்சிருக்கும் போல. அப்பா இப்படி சாயப்பா எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க போல. பார்த்தா நீங்க வந்து நின்னீங்களாம்ப்பா. நின்னு அதெல்லாம் சாதாரண வலிதான், இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னீங்களாம். சொல்லிட்டு வீட்டுல யாரும் இல்லையான்னு சொன்னேன். அப்ப நான் கலைக்கு வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன், ஒன்னும் வலிக்காது அப்படின்னு சொன்னேன். அன்னையில இருந்து இப்போ வரையும் எந்த வலியுமே இல்லப்பா அம்மாவுக்கு. அப்படியாம்மா, சந்தோஷம் தான். அப்பா மேல அம்மா நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க, என் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் நிறைய பேர் கனவுல தான் நான் போவேன். அப்பா சாயப்பா நிறைய அவர் 1 லட்சம் தடவை போனார்னாக்கா நான் வந்து ஒரு 10 வாட்டி போவேன், ஒரு 100 வாட்டி போவேன். இது கனவு இல்லப்பா, நிஜத்துல பகல்லப்பா இதுவும் அதுவும். அப்படியா? சரி, என்னப்பா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமாப்பா, நானும் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தப்பா. காலேஜுக்கு வந்து வருவேன், அப்படியே மாத்தி மாத்தி வேலை இருந்துச்சுப்பா. நேத்து ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. சரி அதான்ப்பா எனக்கு உங்களை கூப்பிடவே முடியல. அதான் நீ காலையில இருந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி உங்ககிட்ட அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டேன்ப்பா நானு. வியாழக்கிழமை கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஆமாப்பா, அதை நினைச்சுப்பா. இருந்தாலும் இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தான்ப்பா எனக்கு. எனக்கு தொண்டை வேற கட்டிச்சு ரொம்ப. ஆமாப்பா, பேச முடியல. சரிங்கப்பா. சரி, நீங்க எப்படிதான் பாட்டு பாட போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்படியாப்பா? பாபா சரி பண்ணிப்பாரு. சரிங்கப்பா. சரி, அம்மா கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப நன்றிப்பா. அப்பதான்ப்பா சரி அப்பா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம்ப்பா இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி கூப்பிட்டோடனே அப்பா வந்திருக்காங்கன்னா அப்போ உள்ள இருக்காங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்ட உடனே அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷம்ப்பா. இதனால அப்பா பாத்துக்குருவாங்க அப்படின்ற தைரியம்ப்பா. ஆமாம்மா, கண்டிப்பா இருக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு. என் கூட அவர் இருக்கிறாருன்றதாலதான் நான் வந்து இவ்வளவு தைரியமா இருக்கிறேன், இவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் சொல்றேன் எல்லாருக்கும். அதே மாதிரி நீங்களும் நினைச்சேன்னா உங்களுக்கும் இருப்பாரு. சரிங்கப்பா. அதான் அம்மா உனக்கு வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சாமா அப்படின்னு. இல்ல சாய்ராம்ஜி அப்பாவே வந்து நின்னாங்க அப்படின்னாங்கப்பா அம்மா. அப்படியா? வாய்ஸ் வந்து என்னுடைய வாய்ஸ் கேட்டதா இல்ல நான் நீங்களே நின்னு பேசிருக்கீங்க, நேரா வந்து நீங்க நின்னு பேசுறீங்களாம்ப்பா. பேசிருக்கீங்கன்னா என்ன ஒண்ணும் இல்ல, சாதாரண வலிதான், ஒண்ணும் கிடையாது, சரியா போயிரும் அப்படின்னு இருக்கீங்கப்பா. அப்புறம் வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்டதுக்கு அம்மா சொல்லிருக்காங்க வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னா கலையே எங்க, அப்படின்னா கலைக்கு நான் போன் பண்ணி வேகமா வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்களாம்ப்பா. சொல்லிட்டு உடனே போயிட்டேனாமா? ஆமாப்பா. நீ காஃபி கீபி எதுவும் சாப்பிடலப்பா. எனக்கு தெரியாம நான் வந்திருக்கிறேன், பரவாயில்ல. ஆமாப்பா. சாயிராம் சாயிராம், வாழ்க, ரொம்ப நல்லது. சந்தோஷம், நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அம்மாட்ட சொல்லுங்க, வீட்டுக்கு போனா சொல்லு, தைரியமா இருக்கு. சரிங்கப்பா. சரிம்மா. சரிங்கப்பா, நன்றிப்பா. நன்றிப்பா. ஓம் சார்.